Hello students, I am Lakshmi. நான் வந்து இப்போ சாப்டர் 2 நம்பர் அண்ட் சீக்வன்சஸில் உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.4ல் ஃபர்ஸ்ட் சம்மில் ரோமன் லெட்டர் 2 எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, 1, அப்படின்னு சொல்லி அது போயிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து இது வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ஏன்னு எடுத்துப்போம். அப்புறம் இது T1, T2, T3 ஓகேவா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து D ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி பார்ப்போம். இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாக இருக்கான்னு பார்ப்போம், ஏபியாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ D ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2வாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போது T2ங்கிறது என்ன, உங்களுக்கு T2ங்கிறது வந்து 1 மைனஸ் 5 ஓகேவா. 1 மைனஸ் 5 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2ங்கிறது என்ன, மைனஸ் 3 மைனஸ் 1 ஓகேவா. இது வந்து -4 ஆகிடுது. 1 மைனஸ் 5 என்ன, -5ல் 1 போச்சுன்னா உங்களுக்கு -4. ஸோ -4 ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். அப்போனா இது இட் இஸ் அன் ஏபி ஓகேவா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது டிஎன் ஃபார்முலா என்ன, டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட ஃபார்முலா வந்து ஏபியோட ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்போது இப்போ நம்மளுக்கு வேண்டியது T1, T2, T3 இருக்குது. T4, T5, T6 தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ T4 ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் என்ன, ஏங்கிறது 5 ப்ளஸ் ஃபோர்த்து டேர்ம் 4 மைனஸ் 1. டிங்கிறது டிஃப்ரென்ஸு, ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் -4. அந்த -4 இங்கே போடணும் ஓகேவா. அப்போ இது என்ன ஆகும் உங்களுக்கு, 5 ப்ளஸ் 4 மைனஸ் 1ங்கிறது 3 இன்ட்டு -4. ஸோ 3 இன்ட்டு -4ங்கிறது என்ன உங்களுக்கு -12 ஆகும் இல்லையா. 3 இன்ட்டு -1 மைனஸ் சைன் இருக்கிறதுனால -12. ஸோ 5 மைனஸ் 12ன்னு வரும். ஸோ உங்களுக்கு இங்கே என்ன வரும், -7ன்னு வரும் ஓகேவா. 12 -12ல் 5 போச்சுன்னா -7 ஓகேவா. பெரிய நம்பர் என்னவோ அந்த சைன் போடணும். அடுத்தது T5 ஃபார்முலா Tn ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1D ஓகேவா. அப்போது T5 ஈக்குவல் டு என்ன, என்னங்கிறது ஏங்கிறது 5 ப்ளஸ் ஃபிஃப்த்து டேர்ம் ஸோ 5 மைனஸ் 1 டிங்கிறது -4 ஓகேவா. இப்போ வந்து 5 ப்ளஸ் 5 மைனஸ் 1ங்கிறது 4 இன்ட்டு -4. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆகும், 4 இன்ட்டு 4ங்கிறது -16 ஆகும் ஓகேவா. 4 இன்ட்டு 4 -16. ஸோ 5 மைனஸ் 16 விச் இஸ் ஈக்குவல் டு -11 ஓகேவா. அடுத்தது T6ங்கிறது உங்களுக்கு என்ன, 5 ஏங்கிறது வந்து 5 ப்ளஸ் 6 மைனஸ் 1 சிக்ஸ்த்து டேர்ம்ங்கிறதுனால என்கிற இடத்துல 6 போடுவீங்க. ஸோ 6 மைனஸ் 1 இன்ட்டு அந்த டிஃப்ரென்ஸ் -4 டிங்கிறது ஓகேவா. டிக்கு பதில் -4 ஓகேவா. இப்போ வந்து என்ன ஆகும் உங்களுக்கு, 5 ப்ளஸ் 5 இன்ட்டு 6 மைனஸ் 1 வந்து உங்களுக்கு 5 இன்ட்டு -4. ஸோ -20 ஆகிடும். 5 மைனஸ் 20 ஆகிடும். ஸோ -20னா உங்களுக்கு என்ன ஆகும், பெரிய நம்பருக்கு என்ன செய்யணும் அதை போடுவோம். ஸோ -15 20ல் 5 போச்சுன்னா 15 ஓகேவா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடும் 3 டேர்ம். ஸோ என்ன ஆகும், therefore இந்த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்ன, 5, 1, -3 நம்ம கண்டுபிடிச்ச -7, -11 அண்ட் -15 ஸோ ஆன் ஓகேவா. புரிஞ்சுதா. அப்புறம் தேர்ட் ரோமன் லெட்டர் 3 வந்து 1/4, 2/9, 3/16 எப்படி போயின்னு இருக்கு. ஸோ ஏர் ஏன் வந்து நியூமரேட்டர் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேவா. நியூமரேட்டர் வந்து உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, 3ன்னு இருக்குது. அண்ட் டினாமினேட்டர் ஆர் ஸ்கொயர்ஸில் இருக்குது பாருங்கள். 4, 9, 16ங்கிறது என்னது, 2 ஸ்கொயர்ட், 3 ஸ்கொயர், 16 ஸ்கொயர்ட். ஸோ அடுத்த நம்பர் உங்களுக்கு என்ன வரும், 4/5 ஸ்கொயர்ட்னு வரும். அதுக்கு அடுத்த நம்பர் 5/6 ஸ்கொயர்ட்னு வரும். அதுக்கு அடுத்த நம்பர் 6/7 ஸ்கொயர்ட்னு வரும். கரெக்டாக இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு புரிஞ்சிடுறது இது எப்படி இருக்குன்னு. ஸோ 1/4, 2/9ன்றது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ 1/4, 2/9, 3/16, 4/5 ஸ்கொயர்டுங்கிறது 4/25, 5/6 ஸ்கொயர்டுங்கிறது 36, 6/7 ஸ்கொயர்டுங்கிறது 49. ஸோ த நெக்ஸ்ட் ரோஸ் ஆர், அதுக்கு நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் என்ன வருது உங்களுக்கு, 1/4, 2/9, 3/16க்கு அப்புறம் 4/25, 5/36, 6/49 ஸோ புரியுறதா. அவங்க 3 இது கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3 இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட்
4 terms of the sequences whose nth terms are given by nth term கொடுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு வந்து 4 terms கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. T1, T2, T3, T4. இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அவங்க nth term கொடுத்துட்டாங்க. நம்ம T1, T2, T3, T4 இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ nth term என்ன? an equal to n cube minus 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது tnங்கிறது tn equal to an equal to n cube minus 2. ஸோ இப்போ T1ன்னா n இருக்கிற இடத்துல 1 போடுவீங்க. அப்போது இங்கே என்ன ஆகும்? உங்களுக்கு 1 cube minus 2ன்னு ஆகிடும். இது 1 ஆகிடும் n. ஸோ 1 cube minus 2 which is equal to minus 1 இல்லையா? 1 cubeங்கிறது என்ன? 1 தான். minus 2. ஸோ பெரிய நம்பரோட பவர் போடுவீங்க minus 1. ஓகேவா? அடுத்தது மைனஸ்ஸு. ஸோ minus 1. ஸோ T2 அடுத்தது. T2ங்கிறது என்ன உங்களுக்கு? 2 வந்து என்னங்கிறது 2 cube minus 2. ஸோ 2 cube minus 2ங்கிறது 2ங்கிறது வந்து 2 into 2 into 2ங்கிறது 8. 8 minus 2ங்கிறது 6. அப்புறம் T3ங்கிறது என்ன? 3 cube இல்லையா? இந்த nல இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த 3 போடுறீங்க. ஸோ 3 cube minus 2 which is equal to 3 cubeங்கிறது 27. 27 minus 2 25. அப்புறம் T4ங்கிறது 4 terms கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம T4 வரைக்கும் போடணும். அப்போ T4ங்கிறது என்ன? 4 cube. 4 cube minus 2. ஸோ 64 minus 2. ஸோ 62. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச நம்பர்ஸ் என்ன? the 4 terms are minus 1, 6, 25, 62 and so on. அவங்க 4 வரைக்கும் கேட்டதுனால நம்ம 4 நிறுத்திக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ரோமன் லெட்டர் 2ல் an equal to minus 1 to the power n plus 1 அப்படின்னு n into n plus 1 அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது நம்ம வந்து a1 T1. ஸோ அது என்ன ஆகும்? minus 1 to the power nங்கிறது 1 plus 1 nங்கிறது 1 into 1 plus 1. ஓகேவா? இப்போ minus 1 power 2 minus 1 squared அது 1 தான் இருக்கும் into 1. இது 1 plus 1ங்கிறது 2 ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்? இது 1 into 2 equal to ஆன்சர் வந்து உங்களுக்கு 2 ஆகிடும். ஓகேவா? அப்புறம் minus 1 a2 minus 1 வந்து to the power 2 plus nங்கிறது 2 ஆகிடும். 2 plus 1. ஓகேவா? இந்த nங்கிறது 2 ஆகிடும். இந்த n 2 ஆகும், இந்த n 2 ஆகும். ஓகேவா? அப்போ வந்து minus 1 to the power 2 plus 1 2 into 2 plus 1. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? இது 1 இங்கே வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்ஸ் சைன் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இது 1 வந்து 2 plus 1ங்கிறது 1 cube minus 1 cube. minus 1 cubeனா என்னது? ஆட் நம்பர்ஸ் எல்லாம் மைனஸ் பவர் வந்ததுன்னா உங்களுக்கு மைனஸ் சைன் வரும். ஈவன் நம்பர்ஸ்க்கெல்லாம் ப்ளஸ் சைன் வரும். ஓகேவா? minus 1ங்கிறது. ஸோ இப்போ ஆட் நம்பர் 3னா இப்போ மைனஸ் சைன் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ minus 1 into 2 into 3 2 into 3 6 minus 1 into 6 minus 6. இப்போ மைனஸ் அடுத்தது 3 minus 1 to the power 3 plus 1. ஓகேவா? n இருக்கிற இடத்துல 3 போடுறீங்க. n இருக்கிற இடத்துலலாம் 3 போடுறீங்க. அப்போ minus 1 to the power 3 plus 1 3 into 3 plus 1. அப்போ வந்து என்ன ஆகும் உங்களுக்கு? minus 1 power 4 ஈவன் நம்பர்னால ப்ளஸ் 1 ஆகிடும் into 3 into 4 12. ஸோ 12 உங்களோட ஆன்சர். அடுத்தது a வந்து 4 கொடுக்குறீங்க. அப்போ n-க்கு நீங்கள் 4 கொடுக்குறீங்க. இப்போ minus 1 to the power 1 plus 4ங்கிறது 5. ஸோ ஆட் நம்பர் சைன் வந்து மைனஸில் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இன்ட்டு 4 plus 1. ஸோ 4 plus 1 5. 4 into 5 20. இங்கே 5 வந்து ஆட் நம்பருங்கிறதுனால minus 1 into 20. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு minus 1 into 20. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு minus 20 ஆகிடும். தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் என்ன உங்களுக்கு? 2 minus 6 12 and minus 20. இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த எண்ணில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும். அடுத்தது 3 வந்து an equal to 2 n squared minus 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கு வந்து 1 கொடுத்தோம்னா 2 into 1 squared ஆகிடணும் minus 6. ஸோ 2 minus 6 என்ன உங்களுக்கு? minus 4. அப்புறம் a2 கொடுக்குறீங்க என்னக்கு. a2 கொடுத்தீங்கன்னா 2 squared 4 into 2 8. 8 minus 6. 8 minus 6 என்ன ஆகும் உங்களுக்கு? 2 ஆகிடும். ஓகேவா? அடுத்தது 2க்கு 3 கொடுக்குறீங்க. என்னக்கு 3 கொடுக்குறீங்க. 3 கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும்? 2 into
3 the whole squared minus 6. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு 18 மைனஸு 6 ஆகும். இது வந்து 9 ஆகிடும். 3 ஸ்கொயர் வந்து 9 இன்ட்டு 2 18. 18 மைனஸ் 6 ஈக்குவல் டு 12. அப்புறம் 4 கொடுக்குறோம். எனக்கு 4 கொடுத்தா 4 ஸ்கொயர்ட் ஆகும். 2 இன்ட்டு 4 ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு ஆகும். அப்போ 4 ஸ்கொயர்டுங்கிறது 16. 16 இன்ட்டு 2 32. 32 மைனஸ் 6 26. Therefore the first 4 terms are -4, 2, 12, -26 and so on அப்படின்னு எழுதணும். ஓகேவா? புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்? ஸோ என்னோட வீடியோவெல்லாம் திரும்பி ஒரு வாட்டி பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. எல்லோரும் சென்டம் வாங்கணும். பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.